தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் பரந்தாமனின் புருஷோத்தமனான அவனின் திவ்ய குணங்களை பற்றியும் அவனை போற்றி புகழ்ந்து பாட வேண்டிய நாமங்களை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்து இன்று பார்க்க போவது ஓம் ஸ்ரீதராய நமக. ஸ்ரீ என்ற வார்த்தை வந்தாலே அவன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரியவன். மகாலட்சுமி எங்கு இருக்கிறாள்? இறைவனின் திருமார்பில் இருக்கிறாள். அவளின் இதயத்திற்குள் இருக்கிறாள். நம் இதயத்திற்குள் யார் இருக்கிறார்கள்? ஸ்ரீதரன், ஸ்ரீ மகாவிஷ்ணு சின்ன சுடர் ஒளியாக இருக்கிறான். அவன் எங்கு இருக்கிறானோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாள். எனவே ஸ்ரீதராய நமக என்கிறார். ஸ்ரீதேவியை திருமார்பில் தரித்தவர். ஸ்ரீமதே நமக. ஸ்ரீதேவி இருக்கிறார். அவருக்கு செல்வத்திற்காக குறைச்சல்? செல்வ நாயகன் அவர். செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. அனைத்து செல்வங்களையும் பூரணமாக உடையவர். எனவே அவரை ஸ்ரீமதே நமக என்று கூறுகிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். ஓம் சோக நாசனாய நமக. சோகங்களை நாசம் செய்யக்கூடியவர். இந்த உலகையே படைத்து உலகின் உயிரினங்களையும் படைத்து தாய் போல் காப்பாற்றக்கூடிய அவர் நம்முடைய சோகங்களையும் நாசம் செய்யக்கூடியவர். மனிதர்களுக்கு சோகம் எதனால் வரும்? செல்வம் இல்லை, வருமானம் இல்லை, வாழ்க்கையில் வசதி இல்லை என்றுதான் சோகங்கள் வரும். ஆனால் ஸ்ரீதராய நமக, ஸ்ரீனிவாசாய நமக, ஸ்ரீமதே நமக என்று சொல்வதன் மூலம் அந்த மகாவிஷ்ணு நம்மிடம் ஓடி வருவார். அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பார். எனவே செல்வத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். அந்த சோகங்களை நாசம் செய்யக்கூடியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஒரு முறை கிருஷ்ணன் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு கோபியர் பெண் தண்ணீர் குடத்தை இறக்கி தலைமேல் ஏற்றி வைக்க முயற்சி செய்கிறாள். அப்பொழுது கிருஷ்ணனை அழைத்து, கிருஷ்ணா ஒரு கை கொடு, நான் இந்த தண்ணி பானையை தலையில் ஏற்றிக்கொள்கிறேன் என்னும்போது கிருஷ்ணன் முடியாது என்று ஓடிவிடுகிறான். அது அவளுக்கு மிகவும் மனச்சங்கடம். பார்த்தாயா, என் வீட்டில் வந்து வெண்ணெய் தின்கிறாய், பானையிலிருந்து வெண்ணெய் எடுத்து மோர் குடித்து எத்தனை விஷமம் செய்கிறாய், ஆனால் எனக்கு ஒரு உதவி என்று சொல்லும்போது நீ வரவில்லையே என்று வருத்தத்தோடு வேறொருத்தியை கூப்பிட்டு தலைமேல் பானையை வைத்துக்கொண்டு அவள் வந்து விடுகிறாள். ஆனால் வீட்டுக்கு வந்த இடத்தில் அந்த பானையை இறக்கி வைக்க கிருஷ்ணன் வந்து விடுகிறான். கோபிகைக்கு கோபம். நான் உன்னை அப்பொழுது பானையை ஏற்றி வைக்க கூப்பிட்டேன், அப்பொழுது நீ வரவில்லை, இறக்கி வைக்க மட்டும் வந்திருக்கிறாயே என்று கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறான், நான் சுமைகளை தூக்கி வைப்பவன் அல்ல, சுமைகளை இறக்கி வைப்பவன் என்கிறான். உண்மைதானே? அவன் நமக்கு சோகங்களையோ துக்கங்களையோ தருவதில்லை. நாம் தான் அவைகளை நம் மனதிற்குள் ஏற்றிக்கொள்கிறோம். கிருஷ்ணா, பரமாத்மனே, ஸ்ரீதரா, கோவிந்தா, நாராயணா என்று கதறினால் அவன் ஓடி வந்து நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பான். தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்று கேட்கிறார் ஒரு திருமொழி. நின்னையே நான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான். எனக்கு தேவை நீதான் வேணும். புத்திசாலி. எனக்கு எதுக்கு மற்ற செல்வங்கள் எல்லாம்? வீடு, வாசல், காரு, பங்களா, ஆள் படை, ஏவலாட்கள், கோடி கோடியாய் பணம் எனக்கு எதற்கு? நீள் செல்வம் வேண்டாதான். இந்த செல்வம் நான் கேட்கல. அப்போ எனக்கு என்ன வேணும்? நீ மட்டும்தான் வேண்டும். நின்னையே நான் வேண்டி நிற்கிறேன். புத்திசாலித்தனமாக கேட்குறாரு ஆழ்வார். அதுதான் நாமும் கேட்க வேண்டும். எனக்கு எந்த செல்வம் பந்தம் எதுவும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் கிருஷ்ணா. அவன் நம் அருகில் வந்து நின்று விட்டான் என்றால் நமக்கு வேறு என்ன செல்வம் வேண்டும்? அவனே நமக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுத்து நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து விடுவான்.
இதைத்தான் இந்த நாமங்கள் கூறுகிறது. அடுத்து பார்க்கலாம்.